நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 887076 67784. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடல் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வேளாங்கண்ணி. நான் ரொம்ப 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 நல்லா இருக்கிறேன், எல்லா நாள் போலவும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். சிறப்பு, மகிழ்ச்சியா உற்சாகமா இன்னைக்கு நாள் நமக்கு தொடங்கி இருக்குது. இன்னைக்கான கதை என்ன அப்படி பண்ணா, ஒரு அரசர் போர் முடிஞ்சு ரிட்டன் அவருடைய நாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. போர் வெற்றி பெற்றாச்சு, வெற்றி பெற்று போயிட்டு இருக்காரு. இந்த வெற்றி கழிப்புல படை வீரர்கள் மத்த எல்லாருமே, இந்த படை தலைவர்கள் யாரும் என்ன பண்ணிட்டாங்க, அரசரை மறந்து அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா. ஒரு பெரிய கேப் ஆகி போச்சு. இவர் தனியா என்ன பண்றாரு, வராரு. இந்த தனியா போற கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தோற்ற நாட்டுடைய படை ஒரு சிலர் எஞ்சி இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அரசரை சுத்து போட்டாங்க. அச்சச்சோ. இப்போ இவருக்கு ஐயோ இவங்க வேற விட்டுட்டு எவ்வளவு தூரம் போயிட்டாங்க, தகவல் சொல்றதுக்கும் பக்கத்துல ஆளுல என்னடா பண்றதுன்னு சொல்லி தப்பிச்சம்பளச்சுன்னு ஓடி போய் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு டெய்லர் கடையில என்ன பண்ணிக்கிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. டெய்லர் கடையில போயிட்டு அவர் வந்த தோரணை எல்லாம் பார்த்தோன்னா டெய்லர் கடைக்காரர் என்ன பண்றாரு, புரிஞ்சுக்கிறார். ஓகே, ஏதோ சம்திங் ஒரு பெரிய ஆளு அரசர் ஏதோ வந்திருக்கிறாப்புல, ஏதோ எஸ்கேப் ஆகி மாட்டிக்க கூடாதுன்னு வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு பாயை எடுத்து அந்த பாயில அவரை சுருட்டி வச்சு ஒளிச்சு என்ன பண்றாரு வச்சுக்கிறாரு. இந்த படை வீரர்கள் அந்த இடம் ஃபுல்லா சல்லடையா போட்டு என்ன பண்றாங்க, தேடுறப்போ இந்த டெய்லர் கடைக்கு என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. வந்துட்டு இங்க யாரும் வந்தாங்களா என்ன எதுனா அப்படி அதிகாரத்தோட விசாரிக்க, அதெல்லாம் இல்லை யாரும் வரல. இவர் என்ன பண்றாரு, ரொம்ப கேஷுவலா ஒரு பதில் சொல்றாரு. இருந்தாலும் உங்களுக்கு டவுட் போகல, அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் என்ன பண்றாங்க, சும்மா அந்த வாழை வச்சு சதக்கு அங்கிட்டு சுத்தி வெட்டி கிட்டி பார்த்து கடைசி ஒரு எந்த பாயில ஒளிச்சுதான் அந்த பாயில சதக்கு கத்தி வச்சு என்ன பண்றாங்க, உள்ள குத்தி பாக்குறாங்க. நல்ல வேலையா என்ன பண்ணல, ஒரு மேல கத்தி குத்தி எதுவுமே படல, எல்லாம் அங்கங்க எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க. இவரும் கொஞ்ச நாள் எல்லாம் போயிட்டாங்கன்னு உறுதிப்படுத்திட்டு டெய்லர் அவர் என்ன பண்றாரு, வெளியே வாங்க எல்லாம் போயிட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்ட உடனே, இந்த மாதிரி நான் இவ்வளோ பெரிய வல்லர் பேரரசுக்கு நான் சொந்தக்காரன், நான் ஒரு பேரரசர், என் உயிரை நீ காப்பாற்றிருக்கோம், நான் 3 வரங்கள் தரேன், எனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ. சரின்னு ஆஹா ஒரு அரசர் நமக்கு வரம் தரேன்னு சொல்ல, இவன் என்ன பண்றான், உடனே முதல் வரம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கடை ரொம்ப ஒழுகிக்கிட்டே இருக்குது, கூரையை சரி பண்ணி தாங்கன்னு இருக்கிறான். ஏன்னா இவ்வளோ பெரிய பேரரசர் நான் சொல்லியிருக்கிறேன், கூரையை சரி பண்ணி தாங்கன்னு சொல்றேன். கொஞ்சமாச்சும் கூறுவாடு இருக்காடா, என்ன நாள் நீ என்ன பண்ணலாம் கேட்கலாம், நீ போய் கூரையை சரி பண்ணி தாங்க. சரி ஓகே, ரெண்டாவது என்ன ஆகணும், இதே தெரு முக்கில் இன்னொரு டெய்லர் கடை இருக்குது, எனக்கு போட்டி அவன் தான் இருக்கிறான், அவனை வேற எங்கேயாவது கொண்டு போய் கடையை என்ன பண்ணுங்க வைக்க சொல்லுங்க, இருக்கக்கூடாது. இவருக்கு ரொம்ப டென்ஷனாக போச்சு. டே நான் ஒரு பேரரசன்டா, என்கிட்ட கேட்குற மாதிரியே வரத்தை நீ கேட்குற, நீ என்னமோ கூரைய ஓட்டை அடைங்கிற, அவனுக்கு கடையை விட்டு துரத்துங்கிற, ஏதாவது ஒன்று கேள்றானோடனே இவனுக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. டெய்லருக்கு ஆர்வமானோடனே அவன் சொல்றான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாய்க்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் போது சிப்பாய் உங்களை என்ன பண்ணான், அந்த படை வீரர் வந்து குத்துனாலே, அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு பேரரசன்ட்ட ஒரு 3 வாரம் கேள்னு கேட்டால் கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதை கேட்டு கூரையை சரி பண்ணுங்கிற, அவனை துரத்துங்கிற, என் மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா. உடனே இவருடைய வீரர்கள் அதுக்கு எங்கடா அரசரை கான்மெண்ட் தேடி வந்துட்டாங்க. பாதி வந்தோடனே இங்கே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க பார்த்தோன்னே, வந்துட்டீங்களாடா அந்த வாகனம் தூக்கி அவனை தூக்கில் போடுங்கடான்ட்டாரு. டென்ஷன் ஆகி அவங்களும் தூக்கிட்டு போய் அவனை தூக்க எல்லாம் மாட்டி அந்த கம்பும்பெல்லாம் செட் பண்ணி அவனை கயிறு ஏற்றி அப்படி என்ன பண்ண போறாங்க. இவர் குதிரை ஏறி நாட்டுக்கு புறப்பட ரெடி ஆயிட்டாரு. போயிட்டு கத்துறாரு டெய்லர், ஐயா அரசே எப்படியானே காப்பாத்துங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, தெரியாம கேட்டேன்னு கெஞ்சுறாரு, கதறாரு, கூப்பாடு போடுறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் இங்க இருந்த படை வீரர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த தூக்கில ஒன்று தொங்க விட்டுட்டு அந்த மேல உள்ள கயிறை கட் பண்ணி விட்டாங்க. ஸோ கீழே விழுந்துட்டாரு, அவர் தூக்கில போடல, எஸ்கேப் ஆயிட்டாரு. அப்புறம் இன்னொரு சிப்பாய் வந்து கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே, இப்ப நீ அந்த தூக்கில தொங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை பரிதவிச்சு பாத்தியா, உயிர் பயம் அதுதான் எனக்கு அந்த பாய்க்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போதும் இருந்துச்சு, நீ கேட்டது உனக்கு கிடைச்சிருச்சுல்ல, 3 வாரத்தை நான் செய்யறேன் போ அப்படின்னு அதுல என்ன பண்ணிருந்தாரா எழுதி வச்சிருந்தாரு. ஸோ சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளை வீணாக்கி விடுகின்றோம். சில தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நமக்கான வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த கதை உணர்த்து. நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். ஓகே, சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
ஆலய தரிசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஜோஸ். என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க சில்லியா நம்ம வந்து கேட்காம நமக்கு என்ன தேவை அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான். ஓகே, இன்னைக்கு நாள நம்ம எதை குறிச்சு சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கு நாளும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம், வித்தியாசமான ஒரு சிந்தனை. எல்லாரும் லைஃப்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா இதுக்கு என்ன தீர்வு, இதை எப்படி நம்ம எதிர்கொள்வது அப்படின்னே நமக்கு தெரியாம இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சில முடிவுகள் நமக்குன்னு எடுப்போம். அந்த முடிவுகளை நாம நேசிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் சொல்லுவோம். அது அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல நண்பர்களா இருக்கலாம். யாருனாலும் இந்த முடிவு போய் என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வெளில வேணாம், இதை செய்யாத அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸா, ஒரு தடையாகவோ ஏதோ ஒன்று சம்திங் அவங்க என்ன பண்ணுவாங்க, குறுக்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு அதை செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அதை செய்ய வேணான்னு சொல்றாங்க, செய்ய அலோவ் பண்ண மாட்டேங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நேசிக்கக்கூடிய ஒருத்தர், நான் நேசிக்கக்கூடிய ஒண்ணு வேணான்னு சொல்றாங்க, நான் என்ன செய்யறது? எல்லாருமே இந்த பிரச்சனை என்ன பண்ணிருப்போம், லைஃப்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன பண்ணிருப்போம், ஃபேஸ் பண்ணிருப்போம். சின்ன விஷயமா இருக்கணும், இல்ல பெரிய விஷயமா எதுவானாலும் இருக்கலாம். இப்போ முதல்ல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றாங்க, அப்பா அம்மா இல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டா என்ன மோடுக்கு போயிடுவோம்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடும். ஏன் வேணான்னு சொல்றீங்க, நான் சொல்றது என்ன உங்களுக்கு பெரிய பிரச்சனையா, இதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு வேணா முடியும். டிஃபென்ஸ் மோடுக்கு நாம எடுத்த முடிவை சரி நியாயப்படுத்த எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேச முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், கோவப்பட்டு பேசுவோம். அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அந்த மோடுக்கு போகாதீங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வேணான்னு சொல்றாங்க. நம்ம டிஃபென்ஸ் மோடு போயிட்டா இன்னும் உறுதியா என்ன பண்ணுவாங்க, வேணான்னு அப்படியே நிப்பாங்க. அதுல வந்து ரொம்ப ஸ்டவ்வானா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வேணான்னு சொல்லி நீ இவ்வளவு ஆர்கியூ பண்றியா, அப்ப கண்டிப்பா உனக்கு கிடையாது, நீ செய்யக்கூடாது. இன்கேஸ் நம்ம அப்பா அம்மா இடத்துல இருந்து நம்ம கிட்ட ஒருத்தவங்க அந்த முடிவை நம்ம குழந்தைங்க சொல்றாங்கன்னா, நாம வேணான்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தைங்க டிஃபென்ஸ் பண்றோம், டிஃபால்ட்டா நம்ம மைண்ட் என்ன தோணும், கண்டிப்பா இதை செய்ய கூடாது. சோ அப்ப இந்த மாதிரியான சூழல்ல டிஃபென்ஸ் மோடுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. அதான் செய்ய வேண்டிய முதல் இல்ல. ஆனா யாரா இருந்தாலுமே டிஃபென்ஸ் மோட்ல தானே போவாங்க. ஆனா அது செஞ்சோம்னா நமக்கு விரும்பினது என்ன, அது கிடைக்காது. சோ அதனால அந்த டிஃபென்ஸ் மோடுக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஓகே, இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் நமக்கு மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் உள்ளத்திலே ஒரு நிறைவையும் நமக்கு தருகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலின் பல்லவியாக நாம் ஜெபிக்கின்றோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று. கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்கின்ற பொழுது, அவரை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது, அவரது நன்மையான செயல்களை நாம் நினைந்து பார்க்கின்ற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, நம்மிடத்திலே இருக்கின்ற வெற்றிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்ட ஒரு ஆசீரை நாம் உணர இருக்கின்றோம், உணர முடியும். ஆக இந்த திருப்பாடல் நமக்கு புகழ்ச்சியின் பாடலாக இறைவன் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த திருப்பாடலிலே தாவீது அரசர் புகழ்ந்து பாடுகின்றார்.
புகழ்ச்சியை ஏறெடுக்கின்றார். அதனினும் சிறப்பாக மீட்பு திட்டத்தை நினைந்து பார்த்து அந்த மீட்பை அனுபவத்தை உணர்ந்து பாடுகின்றார். அந்த அனுபவம் எத்தகைய ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று ஒரு சிறு குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி செலுத்துவது போல அந்த குழந்தையின் உள்ளத்திலே அவர் நினைந்து பார்த்திருக்கின்றார். அதை பாடலாக பாடியிருக்கின்றார். ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்திருக்கின்றார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரினுடைய செயல்களை நினைந்து பார்ப்போம். எத்தனையோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து இன்றைக்கு போற்றி பாட, இறைவனுக்கு நன்றி செலுத்த இறைவன் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம், தாவீது அரசர் ஜெபிக்கின்றார். எப்படி என்றால், உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை, உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் என்று சொல்லுகின்றார். உமது செயல் மாபெரும் செயலாக இருக்கிறது என்று அவரது செயலை நினைந்து பார்க்கிறார். என்ன செயல்? ஆண்டவர் இதோ செங்கடலை கால் நினையாமல் கடக்கச் செய்து அவர்களை காப்பாற்றி இருக்கின்றார். அந்த செயல்களை தான் அவர் நினைந்து பாடுகின்றார். கடலை உலர்ந்த தரையாக மாற்றி அவர்கள் கடந்து செல்ல அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு புது வாழ்வை கண்டடைய இறைவன் துணை செய்திருக்கிறார் என்று அந்த நிகழ்வை நினைத்து களி கூறுகின்றார். இன்றைக்கு நம் வாழ்விலும் பல தீமையான நிலைகளிலிருந்து புது வாழ்வுக்கு கடந்து வந்திருப்போம். இறப்பிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்திருப்போம். இந்த மாற்றத்தின் நிலையை நாம் மகிழ்ச்சியோடு நினைந்து பார்த்து ஆர்ப்பரிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆக அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றல் என்பதை அவர் புகழ்ந்து பாடுவதன் வழியாக சிறு சிறு காரியங்களையும் பெரிதாக பார்க்கின்ற எண்ணம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த சிறு சிறு நிகழ்வையும் பெரிதாக கண்டுகொள்ள மறுத்து விடுகின்றோம். காரணம், வாழ்வின் ஓட்டம், நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற நிகழ்வுகள், யதார்த்தமான வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் சிறு சிறு மகிழ்ச்சியை உணர்ந்து பார்க்க தடையாக அமைந்து விடுகிறது. ஏதோ ஒரு பெரிய ஒரு எண்ணத்தோடு எதையோ நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்ற உலகத்தின் எதிர்நோக்கோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இறைவன் தருகின்ற ஆசீரையும் சிறு சிறு மகிழ்ச்சியையும் நாம் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகின்றோம். இந்த தாவீது அரசரின் பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். ஆண்டவருடைய செயல்களை, சிறு சிறு செயல்களையும் வியத்தகு விதமாக அவர் பார்த்து ஆர்ப்பரிக்கின்றார். ஆகவேதான் எல்லோரையும் ஆர்ப்பரிக்க புகழ்ந்து பாட அழைப்பை கொடுக்கின்றார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று ஜெபிக்கின்றார். ஆக என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு செயல்கள், சிறு சிறு நன்மைகளை, அதனுடைய பலன்களை, அந்த மகிழ்வை நாம் இந்த நாளிலே கண்டுகொள்வோம். ஆக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வதற்கு சிறு குழந்தையினுடைய மனநிலை தேவை. சிறு சிறு காரியங்களையும் பெரிதாக பார்க்கின்ற எண்ணங்கள் என்னிலே இருக்கிறதா? அதை வளர்த்தெடுப்போம். பெரிய பெரிய காரியங்களை நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்து பயணிப்பதை விட நம் வாழ்க்கையில் வருகின்ற சின்ன சின்ன மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன காரியங்களிலே இறைவன் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற எண்ணங்கள், நான் எப்படி இருந்தேன், நான் இப்படி மாறி இருக்கின்றேன், இத்தனை நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று அதை உணர்ந்து பார்க்கின்ற எண்ணங்கள், என்னுடைய பழைய வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை அகற்றிவிட்டு புது வாழ்வுக்குள் எப்படி நான் கடந்து வந்திருக்கிறேன் என்ற அந்த நிலையை பார்க்க இந்த அருமையான நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். அதிலே மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவர் இன்னும் பெரும் நன்மைகளை செய்ய இருக்கின்றார். ஆண்டவர் இன்னும் பெரும் மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க இருக்கிறார் என்ற எதிர்நோக்கு இறைவனை பற்றி பிடித்து நாம் தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை கண்ணின் கருவிழி போல காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு தகப்பனே,
பழைய நிலையிலிருந்து எங்களை எப்பொழுதுமே புது வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றீர். பல நன்மைகளால் எங்களை நிரப்பி இருக்கின்றேன். நன்றி செலுத்தி அர்ப்பணிக்கின்றோம். சிறு சிறு மகிழ்ச்சியை நாங்கள் உணர்ந்து பார்க்க உமது செயல்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆர்ப்பரித்து போற்றி புகழ நல் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசிர்வதியும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், ஆனால் நான் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வேணான்னு சொல்றாங்க. நான் என்ன செய்யறது? அதான் எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன செய்ய சொல்றேன்? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபெண்ட் பண்ணாம காமான ஒரு கான்வர்சேஷனுக்கு அதை வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. காமா, அதாவது இப்போ ஏதோ பிக்னிக்கோ இல்ல வேற எங்கேயோ நம்ம போறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருப்போம். அந்த நேரத்துல வேணாம், போகக்கூடாது, இல்ல இது பிடிச்ச விஷயம் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா யாரா இருந்தாலுமே டிஃபெண்ட் தான் பண்ணுவோம். பட் டிஃபெண்டிங்ல போகாம அந்த நேரத்துல காமா இல்ல, ஆக்சுவலி எங்க பிளான் என்ன தெரியுமா, இந்த டைம்க்கு நாங்க இங்கதான் போலான்னு இருக்கோம், அதுக்கப்புறம் இத்தனை பேர் போறோம், எங்க கூட இத்தனை பேர் வராங்க, இவ்வளோ செக்யூரிட்டிஸ் அங்க இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத காமா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க போனா இப்படிலாம் இருக்குமா, இவ்வளவு ஜாலியா இருக்குமா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, காமா அதை ஹேண்டில் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொறுமையா நம்ம இதை எடுத்து சொல்றப்பதான் கேட்கக்கூடியவங்களுக்கும், நீங்க சொன்ன ஒரு டூரா இருக்கலாம், இல்ல லைஃப்ல முக்கியமான ஒரு முடிவுகளா இருக்கலாம், இதெல்லாம் சொல்றப்போ எடுத்த உடனே வேணான்னு சொல்றாங்க. நான் பதிலுக்கு ஏன் இதை வேணான்னு சொல்றீங்க, நான் எவ்வளவு ஆசைப்பட்ட தெரியுமா அப்படின்னு கோபமா பேசினா அங்க எதுவும் நடக்குமான்னு கேட்டா நிச்சயமா ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழல்களில் பொறுமையாக எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், அதில் இந்த மாதிரிலாம் நான் யோசித்திருக்கிறேன், இந்த மாதிரி என்னால் சரி செய்ய முடியும், ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா அதை இப்படி சரி செய்ய பிளான் வச்சிருக்கிறேன், பொறுமையாக அந்த கான்வர்சேஷன் உரையாடலுக்குள் கொண்டு வருகின்ற பொழுது நாம் நேசிக்கக்கூடிய விஷயத்தை, நாம் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் வேணான்னு சொன்னாலும் கூட அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணி ஓகே நம்ம பக்கம் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்வார்கள். அதை புரிய வைப்பதற்கு நமக்கு பொறுமையாக கையாளுவது ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணும் இருக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்ப்போம். இன்னும் வேற என்ன வழிகள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஏப்ரல் 22 புனித சொட்டேர். இத்தாலி நாட்டிலுள்ள ஃபோண்டி என்ற இடத்தில் பிறந்த சொட்டேர் திருச்சபையின் 12ஆம் திருத்தந்தையாக கிபி 166ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெபமாலை ஜெபிப்பதிலும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் அதிக ஆர்வம் கொண்ட திருத்தந்தை சொட்டேர் ரோமை நகரிலும் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலயங்களை கட்டி எழுப்பினார். திருமடல்களின் வழியாக மக்களிடம் கத்தோலிக்க விசுவாசத்தினை வளர்த்த திருத்தந்தை சொட்டேர் சிக்கல்கள் நிறைந்த கொரிந்து திருச்சபையினை தனது நுணுக்கமான ஆளுமை திறனோடு வழிநடத்தி பிரச்சனைகளை களைந்தார். தேவையில் இருந்த மக்களுக்கும் அடிமையாய் வாழ்ந்த மக்களுக்கும் உதவிகள் செய்து இவர் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். கத்தோலிக்க திருமணங்கள் அனைத்தும் குருவானவரின் அர்ச்சிப்பினால் நடைபெற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த திருத்தந்தை சொட்டேர் திருமணத்தினை திருவருட்சாதனங்களுள் ஒன்றாக உயர்த்தினார். ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழாவே கிறிஸ்துவ நம்பிக்கையின் உச்சம் என்று அறிவித்த சொட்டேர் உயிர்ப்பு பெருவிழா ரோமை நகரிலும் அகில உலக திருச்சபையிலும் கொண்டாடப்படுவதற்கு கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவ மறையினை பரப்புதல் செய்வோர் மீது கடும் தண்டனை விதித்து துன்புறுத்திய ரோமை பேரரசன் மார்க்குஸ் அவுரோலியோசினால் கைது செய்யப்பட்ட திருத்தந்தை சொட்டேர் கிபி 175ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். கிறிஸ்துவத்திற்கு எதிர்ப்பும் கிறிஸ்து மறையின் மீது தப்பறைகளும் இருந்த காலத்தில் திருச்சபையினை திறம்பட வழிநடத்திய திருத்தந்தை சொட்டேரினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சொட்டேர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் செய்யாத தவறுக்கு
தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் அவர்களது குடும்பத்தினர்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம நேசிச்ச ஒரு விஷயம், நம்ம நேசிச்சவங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஜோஸ்? ஸோ அடுத்தது என்னன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான். வரிசையா ஒன்னொன்னு என்ன பண்ணணும், ஃபாலோ. எதையும் ஒன்னே ஸ்கிப் பண்ணிட்டு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ மொத்தம் வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துடணும். ரெண்டாவது பொறுமையாக பேச வேண்டும். மூணாவது தெளிவா பேச வேண்டும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து ஒரு மனைவி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கணவர்கிட்ட போய் சொல்றாங்க, இல்ல கணவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு, மனைவிட்ட போய் சொல்றாங்க. வேணான்னு சொன்னோன்னே டிஃபால்ட்டா என்ன மைண்ட் செட் போதுமா, உன் லைஃப்ல நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா நான் ஒரு சில முடிவு எடுத்தா மட்டும் நீ என்ன பண்றதே கிடையாது, சப்போர்ட் பண்றதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு குருட்டாம்போக்குல ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஆனா நல்லா யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கும் ஒரு சில முடிவு எடுத்திருப்போம், அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து பிளைண்டடா என்ன பண்ணிருக்கோம், நீ எனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் குறை சொல்லிக்கிறோம். இது அப்பா அம்மாவுக்கு நடுவில் என்ன பண்ணும், நடக்கும். அது வரைக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க எனக்கு சரின்னு சொல்லியிருக்கீங்களா, எல்லாமே நோன்னு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. விருப்பப்பட்ட எதையுமே நீங்க என்ன பண்ணதில்லை, என்ன செய்யப்பட்டதில்லை அப்படின்னு தாட்டு பூட்டுன்னு அந்த எமோஷனல் லெவல் என்ன பண்ணிருந்தோம் அப்படி பீக்ல போய் இருப்பாங்க. அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணாம பொறுமையா தெளிவா நீங்க வந்து எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறீங்க, இந்த விஷயம் எனக்கு முக்கியமான விஷயம், ஏன் அப்படின்னா அப்படிங்கிற காரணத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, விளக்கி சொல்லுங்க. அந்த காரணத்தை தெளிவா அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த புரியும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை பத்தி நமக்கு தெரியும், நம்ம பிள்ளைங்களை பத்தி நமக்கு தெரியும், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்கும். இந்த மனுஷனுக்கு எப்படி சொன்னா புரியும் அந்த மனைவிக்கு தெரியும், அந்த மனைவிக்கு எப்படி சொன்னா புரியும் கணவருக்கு தெரியும். இதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க எஸ் சொல்றாங்களோ நோ சொல்றாங்களோ ரெண்டாவது விஷயம். ஆனா முதல் நோ அப்படின்னு சொன்ன ஒரு மைண்ட் செட்ல இருந்து எஸ் சொல்றதுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தெளிவான கம்யூனிகேஷன் என்ன பண்ணும், உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி தெளிவா நம்ம கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இது ஒரு ஞான கதை. கொஞ்சம் புரியும், ஆனா கொஞ்சம் புரியாது. சொல்லட்டா? கால் சட்டை, மேலங்கி, அதன் மேல் அங்க வஸ்திரம், அழகாக வெட்டப்பட்டிருந்த தலைமுடி, போதுமான அளவுக்கான சன்னமான தாடி மீசை சகிதமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வந்தவரை தடுத்து நிறுத்தி பேச்சு கொடுத்தான் இவன். யார் நீ? நான் ஞானி. என்ன, நீ ஞானியா? உன்னிடம் தாறுமாறான தாடி இல்லை, நீண்ட தொங்கு மீசை இல்லை, அழுக்கு வேட்டி இல்லை, கிழிந்த சட்டை இல்லை, அப்படி எதுவும் உன்னிடம் இல்லையே, நீ எப்படி ஞானி? என்னை ஞானி என்று அடையாளப்படுத்த முடியவில்லை என்றால் என்னை மாயை என்று வைத்துக் கொள்ளேனே. என்ன, நான் மாயை. சரி, உன் பெயர் என்ன? பெயரா? எதற்கு பெயர்? முகவரிக்கு முன்னே எழுத கேட்கிறாயா? எனக்குத்தான் முகவரியே இல்லையே. இல்லை, ஒரு அறிமுகத்துக்காகத்தான் கேட்கிறேன். என்ன, அறிமுகத்திற்காகவா? அறிமுகம் இல்லாது அறியப்படும் பலரில் நானும் ஒருவன். சரி, பெயரையாவது சொல். இப்போது சிரித்தார். பெயரையா? எதற்கு பெயரை கேட்கிறாய்? கூப்பிடத்தான். யாரை? உன்னைத்தான். மீண்டும் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய்? பெயரை கேட்டாய், கூப்பிடு என்று. அதைத்தான் நினைச்சேன், சிரிச்சேன். இன்னும் சில நொடிகளில் நீ என்னை பார்க்கவே போவதில்லை, பிறகு எதற்கு பெயர்? ஏன் கேட்க கூடாதா? நீ நடிக்கிறாய் என்றார் இவர். நீ பேசுவது புரியவில்லை என்றான் அவன். தொடர்ந்தது, நான் ஞானி. சரி, அதற்கும் பேசுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீ ஒரு முட்டாள், முந்திரி கொட்டை முட்டாள். உடையிலும் தாடியிலும் ஞானியை பார்த்தாய், அதிலே உனக்கு தெரிய மாட்டான் ஞானி. இப்படித்தான் இல்லாத ஒன்றை தேடி அலைகிறாய் நீ. பிறகு உன்னை ஞானி என்று எப்படி சொல்லுவது, எப்படி கண்டுபிடிப்பது? அட பைத்தியமே, நான் பேசுவது உனக்கு புரியவே இல்லை. அப்படி என்றால் ஞானிதானே நான்? புரியவில்லை. என்ன புரியவில்லை? புரியவில்லை என்றால் நான் ஞானிதானே. உலக நடப்புகளை பற்றி கவலைப்பட மாட்டான், ஆகாசத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பான், உடையில் கவனம் கொள்ள மாட்டான், குளிக்கவே மாட்டான், சட்டை முடியோடு அலைவான். இதுதானே ஞானியை பற்றிய உங்களது கண்ணோட்டம்? ஆமாம் ஆமாம்.
ஆனால் நான் உடுத்துவேன், நான் ஞானிதான். குளிப்பேன், நான் ஞானிதான். ஆகாயம் பார்க்க மாட்டேன், நான் ஞானிதான். தரையை பார்ப்பேன், உலக நடப்பு புரிவேன், ஆனாலும் நான் ஞானிதான். தலையை பிராண்டியபடியே கேட்டான் இவன். எனக்கு கொஞ்சம் கூட புரியவில்லை. எப்படி? இப்படித்தான். ஏன் எப்படி என்று கேட்கிறாயே? நீ மனிதன்தான், இப்படித்தான். நான் ஏற்கனவே இதையெல்லாம் கேட்டுவிட்டேன். நீ விடை தெரியாமல் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். பிறரிடமிருந்து விடை அறிய நீ ஆசைப்படுகிறாய். அதுதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நான் கேட்டு கேட்டு விடை கிடைத்து விட்டது, புரிந்து விட்டது. அதனால் தான் நான் ஞானி. கடைசியாய் கேட்டான் அவன், எனக்கு தெளிவாக சொல். ஒரு எழவும் புரியல. புரியாத வண்ணமே சொல்லிவிட்டாகன்றார் இவர். இதோ புரிய வைக்கிறேன். நீ மனிதன், நான் ஞானி. என்ன தலைய பிச்சுக்கிட்டீங்களா? அது சரி, இந்த ஞானத்தை தானா யாவேயிடம் கேட்டு பெற்றார் அந்த சாலமோன் அரசர்? ஒரு உண்மையான ஞானம் மீட்பை தேடும், கண்டடையும். கிளம்பி வந்து முகமுகமாய் தரிசித்த கீழ்த்திசை ஞானிகளைப் போல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் நேசிச்ச ஒரு விஷயம், நான் நேசிச்ச மனிதர்கள் அதை செய்யாதீங்க, வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழலை நான் கையாளுவது எப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தெளிவா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இப்போ எக்ஸ்பிளைன் நம்ம வந்து பண்ணி முடிச்சிருப்போம். ஆப்போசிட் சைட்ல இருந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தப்பமா ஒரு சஜஷன் அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த சஜஷனை சொல்லும் போது கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு ஆனா அவங்க வந்து சஜஷனாவும் இருக்கலாம், இல்ல நாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி அவங்களும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஏன் அவங்க வந்து பண்ண வேணாம்னு சொல்றாங்க, ஏன் அதை டிஸ்அக்ரி பண்ணிருக்காங்கன்னு அவங்களும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லும் போது அவங்க கம்ப்ளீட்டா லிசன் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்களோட வியூவை நமக்கு சொல்லும் போது கம்ப்ளீட்டா லிசன் பண்ணுங்க. அது உடனே நீங்க வந்து இல்ல இந்த இடத்துல நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நான் மாத்தி செய்வேன், இது இந்த பிரச்சனை வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு இமீடியட்டா நீங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் கம்ப்ளீட்டா லிசன். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கும் தோணும், ஓகே அவன் சொன்னதை நம்ம கேட்டோம், நம்ம சொன்னதையும் அவங்க வந்து கம்ப்ளீட்டா லிசன் பண்றாங்க, சரி ஃபர்தரா என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு சைடு என்ன மைண்ட் செட் வரும்னா, ஒருவேளை நான் எடுத்த முடிவு தப்பாவே இருக்கலாம், அது அவங்க புரிஞ்சிருக்கனால அப்பா அம்மா இல்ல முடியாதுன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். நான் சரியா தான் எடுத்திருக்கிறேன், நியாயப்படுத்துறவனு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தோம், இல்லப்பா இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத என் கண்ணுக்கு அவங்க தெளிவுபடுத்துறத நான் காது கொடுத்து கேட்டாதான் எனக்கு புரிய வரும். மேபி அந்த நோயை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்ல நான் சொல்ற எஸ் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுக்கு சின்ன பிரேக் போயிட்டு ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் வேளாங்கண்ணி நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அதை நான் செய்யணும்னு சொல்லி வீட்டில் சொல்றேன், ஆனா நான் விரும்பக்கூடிய மனிதர்கள் அதை செய்யாதுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அதை எப்படி கையாளுவதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்ததா வந்து அதான் நம்ம விரும்பக்கூடிய விஷயம், நம்ம விரும்பினவங்க வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஏன் வேணான்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த காஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ பேரண்டா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சைல்டா இருக்கும் போது நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் ஒரு விஷயம் பிக்னிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம அம்மா அப்பா ஏன் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு அம்மா அப்பா ஸ்டேட்டுக்கு வரும்போது நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம ஒரு குழந்தைய ஒரு பிளே கிரவுண்டு கூட்டிட்டு போறோம், அந்த இடத்துல இந்த விளையாட்டை விளையாட வைக்கலாம், இது வேணாம் அப்படின்னு நம்ம ஏன் வேணான்னு சொல்றோம்னா அந்த கேம் அவனுக்கு சேஃபா இருக்காது, விழுந்துருவானோ அப்படிங்கறதான். அதே மாதிரிதான் இப்போ ஒரு பேரண்ட் கிட்ட போய் நம்ம ஒரு டெசிஷன் நம்ம கேட்க போறோம், அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சேஃப்டியை தான் பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம எடுக்க போற அந்த முடிவு வந்து சேஃபா தான் இருக்குது, இதுல இவ்வளவு சேஃப்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிய வைக்கணும். அடுத்ததான் நம்ம வந்து கணவன் மனைவி அவங்க கிட்ட நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு விஷயத்த முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த ஸ்டெபிலிட்டியை தான் பார்ப்பாங்க. அடுத்த மாசம் அது கரெக்டா இந்த விஷயங்கள் நடக்குமா, இந்த மாசம் போகும் அப்படிங்கிற அந்த ஸ்டெபிலிட்டியை தான் பார்ப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்துற மாதிரி பேசணும். உறுதியும் ஏன்னா நமக்கு தெரியாம முடிவு எடுக்கிறோம் இல்லையா. சோ இது எத்தனை மாசம் வரைக்கும் போகும், எத்தனை வருஷம் வரைக்கும் இது வந்து ஸ்டேபிளா நம்மளால கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அடுத்ததான் நம்மளோட ஃபேமிலி அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லையா, அவங்க நம்ம ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுக்க போறோம்னு சொன்னா அவங்க வந்து என்ன பார்ப்பாங்கன்னா பிராக்டிக்கலா இது வந்து சாத்தியமா இல்லையா அப்படிங்கறதான் நமக்கு வந்து சஜஷனா சொல்லுவாங்க. இது செய்யாதுன்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா பிராக்டிக்கலா இது பாசிபிளா இல்லையா அப்படிங்கறத வச்சுதான். சோ பிராக்டிக்கலா இதை என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா
ஓகே எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா நோ அப்படிங்கிற ஆன்சர்ல பேரண்ட்ஸ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, என்னுடைய உடன் பிறந்தவர் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க. இதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் நேசிக்கக்கூடிய விஷயத்த நான் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நோ சொன்னாலும் கூட அவங்களை எஸ் சொல்ல வைக்க என்னால் முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடகம் 24 நாம் இருக்கிறோம். 2ஆம் செய்தியை இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். நரகம் போன்றவை காண்தகு மென்தோள் கணிகை வாய் என் சொல்லும் தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும் மாண்ட சீர்காழ்த்த பகைவர் வணக்கமும் இம்மூன்றும் ஆட்சி படுக்கும் அலறு. திரிகடகம் 24. இன்று தூண்டிலின் உள் பொதிந்த தேரையும். பொருள் என்ன? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த மண்புழுவும் அந்த தூண்டில் வைப்பாங்க, தவளையும் அந்தந்த இது வைப்பாங்க போல் தெரிகிறது. அதை போட்டு மீன் அதை கடிக்க வரும்போது பிடிச்சு இழுத்துடுறது. ஆக அந்த தூண்டில் முள் இருக்கிறதே, அந்த தூண்டில் இருக்கிற சுவை போன்ற உணவு போன்று இருக்கிற அதுவும் அலறுதான், நரகத்துக்குரியது தான் என்பதாக இங்கு பார்க்கிறோம். அந்த வகையில் தான் சூது தொடர்பாக வள்ளுவர் ஒரு குறளினை பதிவு செய்கிறார். வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று. இதை போன்றது. எதை போன்றது? தூண்டில் இருக்கிற அந்த புழுவை உண்ணுகின்ற அந்த மீன் என்னாகும்? அவ்வளோதான், கதை முடிஞ்சது. அதை போன்று நான் சூது ஆடுகிறேன், எனக்கு அதில் வெற்றி கிடைச்சிட்டே இருக்குது, அருமை நன்று, அப்படி இருப்பது வேறொன்றுமில்லை, அது அந்த தூண்டில் புழுவை சுவைப்பது போன்றது. அப்படி சுவைச்சிட்டு இருக்கும்போதே அவ்வளோதான், கதை முடியும். அது நரகம் போன்றது என்பதாக இங்கு பதிவு செய்கிறார். அந்த வகையில் எவையெல்லாம் நம்மை ஒரு தவளையாக ஒரு புழுவாக ஆக்கி பிறரை தூண்டிலில் விளைவைக்கின்ற சூதுகள் நடக்கின்றனவோ அவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நாம் தவளைகளாக புழுக்களாக இருந்துவிடக்கூடாது. அதை போன்றே எவையெல்லாம் தவளைகளாக புழுக்களாக நமக்கு காண்பிக்கப்பட்டு ஆனால் உள்ளுக்கே தூண்டில் இருந்து நம்மை வீழ்த்துவதற்காக இருக்கிறனவோ அவற்றில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. விழிப்புத்தன்மை கள்ளங்கோடற்றவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாம்புகளை போன்று முன்மதிவுடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதில் நாம் பொருள் கொண்டாக வேண்டும். சிறிய மீனை காட்டி பெரிய மீனை பிடிப்பாங்க. அதை போன்றுதான் பல இடங்களில் இந்த ஏமாற்று மோசடிலாம் நடக்குது. சின்ன சின்ன வற்றில் கவர்ச்சியான தன்மைகளை காட்டி இங்கு பெரிய தன்மையில் கொள்ளையடிக்கின்ற தன்மைகளெல்லாம் நடக்கும். ஆக ஒரு வாக்குக்கு 2000 ரூபாய் கொடுத்து விட்டு 5 ஆண்டுகளும் பல கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இன்று வேட்பாளர்கள் கட்சிகள் அணியுமாக இருக்கின்றன. நாம் ஏமாந்து விடக்கூடாது. நம் அறிவு நல்லறிவு நாமாக சிந்தித்து சீர்தூக்குகின்ற அந்த போக்கு என்பது இங்கே இருக்க வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் அது பொதிந்த. பொதிந்த என்பது இன்றைய செய்யுளில் இடம்பெறுகிற ஒரு சொல். அது என்ன? பொதிந்த. பொதி. பொதி என்றால் கழுதை மீது வைக்கப்படுகிற அந்த பொதி. பொதி என்றால் அது ஏதோ வீங்கி போய் இருக்கும், ஒரு பை நிறைய ஏதோ அங்கே இருக்கும் என்பதால் அந்த பொதி. இதை கொஞ்சம் பொதிஞ்சிருன்னா உள்ளுக்க வைத்து அதை நாம் பொதிய வேண்டும் என்கிற செய்தி. அந்த பொதிந்த. சமோசா அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா? சமோசா கடையில் விற்கிறாங்க பாருங்க. அது தமிழல், அது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் சொல் என்ன? வேறொன்றுமில்லை, கறிப்பொதி. அங்கே அதில் ஏதாவது இறைச்சி வகை இருந்ததுன்னா கறின்னு சொல்லணும், அல்ல காய் வகையாக இருந்ததுன்னா காய்கறி பொதி என்று நாம் சொல்ல வேண்டியது. பொதி, அதான் அந்த சம்சா என்கின்ற அந்த பொருள். ஆக பொதிந்து நாம் இருக்க வேண்டும். எதை பொதித்து வைக்க வேண்டும் நம் உள்ளத்தில்? இந்த இறையாட்சி விழுமியங்கள், சான்றோர்கள் நமக்கு காட்டியிருக்கிற அந்த விழுமியங்கள், நம்மையே நாம் ஏமாற்றுகின்ற பிறரை ஏமாற்றுகின்ற அந்த ஏமாற்று தன்மைகள் இங்கு பொதித்து வைக்கப்படக்கூடாது. நாம் ஒரு பொதியாக இருக்க வேண்டும்.
அது விழுமியங்களை சுமந்து செல்கின்ற உண்மை பொதிகளாக இருக்க வேண்டும். அத்தகைய வகையில் திரிகடகம் சுட்டி காட்டுகிற அந்த வழி நடப்பதற்கு உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் நாளை மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடகம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நேசித்த ஒரு விஷயத்த நம்ம நேசிச்சவங்க வேணாம் செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அவங்களை எப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் ஜோஸ்? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு காமன் கிரவுண்ட், ஒரு மிடில், அதாவது நான் விரும்புகிறேன் செய்யறதுக்கு, ஆனால் என்னுடைய அப்பா அம்மா செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டுக்குமான ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குதா? நான் நினைச்சதும் நடக்கணும், அவங்க நினைச்சதும் நடக்கணும். அப்போ இது எப்படி பாசிபிள் ஆகும்னா, சில விஷயங்களுக்கு இது போல தீர்வுகள் என்ன பண்ணும், காமனாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு படிக்கிறதுக்கு ஒரு குரூப் என்ன பண்ணியிருப்போம், சூஸ் பண்ண சொல்லியிருப்போம். அவங்க வெளியூரில் போய் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு சஜஷன் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ அதே குரூப்பை உள்ளூரில் இருக்கிற காலேஜில் நான் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ அப்போ நான் படிக்கணும்னு நினச்ச குரூப்பை நான் படிக்கிறேன், அவங்க வெளியூர் போகக்கூடாதுன்னு சொன்னதையும் என்ன பண்ண. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் காமன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி நடக்கும். அப்போ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதா? இதை தேடினா நான் நினைச்சதும் நடக்கும், அவங்க நினைச்சதும் நடக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வெளியூர் போய் தான் படிக்கணுங்கிறது ஆசை, ஆனால் அவங்களுக்கு இதான் படிக்கணுங்கிறது ஆசை அப்படின்னா, அப்போ வெளியூர்ல தான் அந்த கோர்ஸை படிப்பேன். ஓகே, நான் நினைச்சதும் நடந்துச்சு, அவங்க நினைச்சதும் நடந்துச்சு. ஸோ இப்படி சில காமன் ஃபோரம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த கிரவுண்ட். அந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குதா, ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு முடிவு கிடைக்குதா, அதை யோசிச்சு பார்த்து அந்த முடிவு. ஆனால் இது எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு உறுதிப்பட சொல்ல முடியாது. சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரங்கள் கிடைக்காமலும் போகலாம். கிடைச்சிச்சுன்னா அந்த முடிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் எப்படியெல்லாம் இதை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஒரு ரீல் இன்னும் முடியவே இல்லை, ஆனால் நம் விரல் ஏற்கனவே அடுத்ததை தேடுகிறது. ஒரு கருத்து மனதில் பதியும் முன் இன்னொரு ரீல் நம்மை இழுத்துச் செல்கிறது. நிறுத்தாமல் நகரும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நாம் தொலைந்து கொண்டே இருக்கிறோம். சமூக ஊடகங்களில் ஒவ்வொரு நெக்ஸ்டுக்கு பின்னால் அடுத்தது என்று சொல்வதற்கு பின்னால் ஒரு கவனம் கலைகிறது, ஒரு உரையாடல் சிதறுகிறது, ஒரு தருணம் தொலைந்து போகிறது, ஒரு உறவு மறுக்கப்படுகிறது. இந்த பழக்கம் நம்மை இணைக்கிறதா, இல்லை நம்மை நம்மிடமிருந்து விலக்குகிறதா? நம்மை அடிமைப்படுத்துகிறதா, இல்லை அடையாளப்படுத்துகிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? தொடக்க நூல் 2. கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அடுத்து என்ன படைப்பு என்று இருக்கக்கூடிய அந்த தொடர் சுழற்சியை அவர் முறித்தார். இத்தகைய செயல் கடவுளின் படைப்பு பணியை அவரே ரசிக்க செய்தது. அவர் அனைத்தையும் முற்று நோக்கி கடைசியாக அது மிக நல்லது என கண்டார். ஓய்வு நாள் என்பது மிருகங்கள், மனிதர்கள் என்று அனைவருக்கும் அடுத்து வேலை செய்வதற்கான உத்வேகத்தை கொடுத்தது. The practice of Sabbath is a physical and neural reset என்று சொல்கிறார்கள். ஓய்வு நாள் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மூளை நாளங்களுக்கான ஓய்வு என்கின்றனர் அறிஞர்கள். அது என்ன என்று தொடங்கி அடுத்து என்ன என்று ஏங்கி தவிப்பதுதான் மனித மனதின் இயல்பாக உள்ளது. இதனை உளவியலாளர்கள் நெக்ஸ்டிங் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன? சமூக ஊடக உலகில் நெக்ஸ்டிங் என்பது மனித மனதில் அடுத்து என்ன என்ற ஆர்வத்தை கிளர்ந்தெழச் செய்து சமூக ஊடக வலைப்புழுக்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. சமூக ஊடகங்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தும் போது நமது உடலில் டோப்பமைன் என்ற அமிலம் சுரந்து, அது மகிழ்ச்சி அமிலம் சுரந்து, அந்த வெகுமான சுழற்சிக்குள் ரிவார்டு லூப் நம்மை சிக்க வைத்து விடுகிறது. தாவர குடுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது பூச்சிகளை வசீகரிக்கும், அருகில் வருபவற்றை மயக்கி தனக்கு உணவாக்கி கொள்ளும். ஒரு வீடியோவை பார்க்கிறோம், அது ஒருவித மகிழ் மயக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது. மீண்டும் உடலும் உணர்வும் அதே மகிழ் மயக்க நிலையை எதிர்பார்க்கிறது. எனவே மீண்டும் அடுத்த வீடியோவை பார்க்க அது நம்மை தூண்டுகிறது. இதுவே தொடர் செயலாகி பல மணி நேரம் நம்மை அறியாமல் சமூக ஊடகங்களின் கைதிகளாக்கி விடுகிறது.
மனிதர்களின் அடுத்து என்ன என்று எதிர்பார்க்கும் இயல்பை நன்கு புரிந்து கொண்டு அதிலே ஆதாயம் தேடும் ஒரு வணிக யுக்தியை அடையாளம் காண்பது இந்த காலத்தின் கட்டாயமாகும். இந்த டோபமைன் வெகுமதி சுழற்சியில் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன என்ற தேடலை விட இருப்பது என்ன, வாட் இஸ் பிரசன்ட் ரைட் நவ் என்பதில் மகிழ்வதும் கவனம் செலுத்துவதும் நல்லது. நெக்ஸ்ட் 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 நிற்காமல் ஓடும் இந்த சமூக ஊடக உலகத்தில் தறிக்கட்டலையும் மிருகம் போல நிற்காமல் எங்கோ ஓடுகிறோம், எதையோ தேடுகிறோம். நெக்ஸ்டிங் கலாச்சாரம் நம்மை தொடர்ச்சியாக ஆபத்திற்குள் இழுத்துச் சொல்லும் போது ஓய்வு என்பது நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. சமூக ஊடகங்களின் மொபைல் திரைகள் மாயாஜால கண்ணாடிகள் நம்மை மயக்க நிலையில் சிறை வைக்கிறது. நம் விரல்களையும் நம் மூளையினையும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறது. நீ மனிதன், இயந்திரம் அல்ல. இனியாவது கொஞ்ச நேரம் நில், கொஞ்சம் நேரம் கவனி, கொஞ்ச நேரம் கழித்து செல். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், நான் விரும்பக்கூடிய ஒரு சில முடிவுகளை நான் விரும்பக்கூடிய மனிதர்கள் வேண்டாம் என தடுக்கிறார்கள் அப்படின்னா அதை எப்படி நான் கையாளுவது, அதான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததா வந்து செட் அ ஜென்டில் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சொன்ன எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணியாச்சு, டிஃபெண்ட் பண்ணல, பேசிட்டாங்க, அவங்க ஆப்போசிட் சைட்ல பேசுனதையும் பேசிட்டாங்க, காமன் கிரவுண்ட் இருக்கா என்னன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவும் சரி இப்போ ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும், ஆனா அவங்க சொல்றத நம்மளால செய்ய முடியாது, நான் எடுத்திருக்க அந்த முடிவை தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள அதை ஹர்ட் பண்ணும் தான் அது. ஏன்னா அவங்க நம்ம எப்படி ஸ்டப்பனா இது நடக்கணும், இது நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க செய்யக்கூடாது, நீ இது போகக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஸ்டப்பனா தான் இருப்பாங்க. பட் அதுல நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கு, நமக்கு அதுல ஒரு growth இருக்கு அப்படின்னு நம்ம அதை பிலீவ் பண்றோம் அப்படின்னா அது நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை நம்ம வந்து எடுத்துட்டு போகலாம். இப்போதைக்கு அதை வந்து அவங்கள ஹர்ட் பண்ணாலுமே ஃபியூச்சர்ல இதை நினைச்சு இந்த முடிவை நம்ம எடுத்ததை நினைச்சு அவங்க பெருமைப்படுவாங்க அப்படின்னு நம்ம வந்து அதை கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த முடிவை நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் புரிதலும் நமக்கு வேணும். சில நேரங்கள் இதை எப்படி மேலோட்டமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனக்கு வந்து ஒரு 13 பருவத்தில் இருக்கிறப்ப என்னால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஏஜ். கனவுகள் நிறையா இருக்கும், எல்லா கனவுகளுமே நல்ல நல்ல கனவுகளாகவே என்ன பண்ணுவோம் தெரியும், என்னால் அதை சாதிக்க முடியும், இதை சாதிக்க முடியும் தெரியும், நல்லது இது கெட்டது எனக்கு பிரித்து பார்க்க தெரியும். அந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நான் செய்கிறத செய்வேன்னு பார்த்தா கண்டிப்பாக அந்த முடிவு போய் தோல்வியிலையோ இல்லை தவறான ஒரு பாதைக்கோ தான் என்ன பண்ணுவோம், கூட்டிகிட்டு போவோம். ஆனால் நான் எனக்கு ஒரு 20-25 வயசுக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு, என்னால் ஒரு சில நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க எனக்கு தெரியுது, என்னால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியுது. இந்த சூழலில் ஒரு 25 வயசுக்கு மேலே நான் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், ஆனால் என் அப்பா அம்மாவோ என் நண்பர்களோ இதை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அதை வேணான்னு சொல்கிறாங்க, முட்டுக்கட்டை போடுறாங்க. எனக்கு ஒரு 35 வயசாச்சு, இந்த 35 வயசில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், எனக்கு கணவனோ மனைவி அந்த முடிவுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்திசைவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன், இதனுடைய ப்ராஃபிட் என்னன்னு எனக்கு தெரியுது, இதுலேயே லாஸ் இருக்கும், அந்த லாஸை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், வழிகள் வச்சிருக்கிறேன், இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன், பட் புரியலை. அந்த டைம் ஜெனுவனா ஓகே நான் அதை முடிவு எடுத்துக்கிறேன், இப்போ நீங்கள் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு இந்த முடிவு எடுத்து நினச்சி நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதை நான் நம்புகிறேன், நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. வெறுமனே இந்த சினிமா டைலாக் மாதிரி அங்கே பேசிட்டு அப்படியே போகிறதுலாம் விஷயம் கிடையாது, அதை செயல்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பு என்கிட்ட என்ன பண்ணுது இருக்கு. அதை நான் உணர்ந்திருந்தா இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதும் நல்லது. இல்லையா அவங்க நோ சொல்றாங்களா, நாமளும் நோ அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். சிறப்பு. இன்னும் இது போல வரணும் அந்த விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் நம்ம இப்போ பல்வேறு வகையான பூப்பயிர்கள் பயிரிடுறோம். மல்லிகை, முல்லை, ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி, இந்த பயிர்கள்லாம் பண்ணுறோம். இந்த கோடை காலத்தை பொறுத்தளவில் ஒரு சில சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். முக்கியமாக 15 நாட்களுக்கு ஒரு அடி உரத்தில் அடி உரமாக நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ அளவுக்கு சாம்பல் தண்ணி போன பாதையில், அந்த நம்ம வாய்க்கால் எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, தண்ணி போன பாதையில் போட்டு ஈரத்தில் போட்டு விட்டு காலில் மிதித்து விட்டுறலாம். இது ரொம்ப முக்கியம். 1 15 நாளுக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணியில் 20 லிட்டரு கோமியம்,
15 கிலோ செவுத்துக்கு அடிக்கிற சுண்ணாம்பு, அது கிளிஞ்சல் சுண்ணாம்போ கல் சுண்ணாம்போ அல்லது சுண்ணாம்பு பவுடரோ இதை கலந்துக்கலாம். இதை வந்து நிலத்தில் ஊற்றி விடுறது. அதே மாதிரி ஜிப்சம் இருக்கு இல்லைங்களா, ஒருவேளை அது முடியலைன்னா ஜிப்சம் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ, 2 மாதத்துக்கு கூட 50 கிலோ அந்த மாதிரி தூவிக்கலாம். அப்படி தூவுறப்பையும் அந்த பயிருக்கு வேணுங்கிற கால்சியம் சத்து கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் நிறைய இப்போ விற்கிறாங்க. வெளியில் கடைகளில் பார்த்தா ஒரு கிலோ வந்து ஒரு சில நேரம் 300 ரூபாய் 400 ரூபாய்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மொத்தமாக வாங்குறப்ப 20 கிலோ 25 கிலோ அப்படி வாங்குறப்ப வெறும் 110 ரூபா 120 ரூபா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம்னா அதை கரைச்சி நிலத்தில் ஊற்ற அந்த மண்ணுக்கு வேணுங்கிற போதுமான ஆர்கானிக் கார்பன் அங்கக கரிமம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற எல்லா விதமான அடிப்படை சத்துக்களும் சேர்ந்து கிடைக்கிற ஒரு அமைப்பு கிடைக்குதுங்க. இது வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். இது இல்லாத வாய்ப்பு கிடைச்சதுன்னா வேம் அப்படிங்கிற பொருளை நம்மளே தயார் பண்ணி நிலத்தில் ஊற்றலாங்க. வேம்னா எப்படி பண்ணணும்? நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தா ஒரு சில இடத்துல 4-5 மரம் இருக்கும். அந்த இடத்துல நிச்சயம் இந்த இடத்துல கெமிக்கல் போட்டிருக்க மாட்டாங்கன்னு உங்கள் மனசு, அதில் இலை விழுந்து அந்த மண் பதமான மாதிரி மண் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 5 கிலோ மண் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 200 லிட்டர் ட்ரம் தண்ணியில் வச்சுக்கிட்டு இந்த 5 கிலோ மண்ணை தூக்கி அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு பிசைஞ்சு ஒரு துணியில் போட்டு கட்டி தொங்க விட்ருங்க. 1 நாள் அல்லது 2 நாள் இது தொங்கட்டும். சாயந்தரத்துலேயும் காலையிலையும் கலக்கி விடுங்க. பார்த்தீங்கன்னா 2வது நாளில் ஒரு மாதிரி கொலன்னு ஒரு திரவம் கிடைக்கும். நான் என்ன சொன்னேன்? மண்ணை கலக்க சொன்னேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்க மசியெல்லாம் நல்லா வேக வச்சு துணியில் கட்டி உள்ளே இறக்கி விட சொன்னேன். இப்படி பண்ணுறப்ப 2 நாள் கழித்து கிடைக்கிற பொருளுக்கு பேர் தான் இந்த வேம். இந்த வேம்ங்கிறது என்ன அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை, மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு முக்கியமான பொருள். ஒரு எல்லா விதமான சத்துக்களும் வேலை செய்கிறதுக்கு அதை தூண்டி விடுற ஒரு முக்கியமான ஒரு பொருள், உயிரியல் பொருள். இதை கொடுக்கறது செயற்கை விவசாயமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க. 15 நாளைக்கு ஒரு முறை கொடுக்க உங்கள் பயிர் நல்லாயிருக்கும். ஆரம்ப காலத்தில், பயிரோட ஆரம்ப காலத்தில் நம்ம இதை எந்த பயிர்லேயும் கொடுத்துக்கிறது, அடி உரத்தில் 15வது நாள் 30வது நாள் 45வது நாள் அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஆரம்ப காலத்தில் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எல்லா பயிர்லேயுமே, அது பூ பயிரில் காய்களில் எல்லாத்துலேயும் இருக்குது. இருந்தாலும் பூ பயிரில் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதில் கலர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த கலர் கிடைக்க இன்னும் ஒரு முக்கியமான பொருள் எருக்கு இலை கரைசல். இந்த எருக்கு இலை கரைசல்ங்கிறது 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணி வச்சுக்கிறோம். 20 கிலோ அளவில் பாதியில் உடையிற அளவுக்குள்ள அந்த எருக்கு குச்சிகளை உடைச்சி இலை பூ தண்டு காயின்னு கையில் இது கேரி பேக் மாட்டிக்கலாம். குச்சி சின்னதாக உடச்சி இலையெல்லாம் உள்ளே போட்டு ஊற வைக்கலாம். ஒரு 7 நாள் ஊற வச்சோம்னா 8வது நாள் அதை வடிகட்டி எடுத்து அந்த திரவத்தை எல்லா பயிர்களுக்கும் 1 ஏக்கர் நிலத்தில் ஊற்றி விடலாம். தனி பயிராக இருந்தால் ஒரு பயிருக்கு 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் ஊற்றலாம். 15 நாளுக்கு ஒரு முறை ஊற்றுறது. அதே மாதிரி பூ பயிர்களுக்கு எல்லாம் தரையில் ஊற்றுறது, தெளிக்கிறது இந்த காலத்தில், இந்த கோடை காலத்தில் செய்கிறப்ப அதிகமான விளைச்சல் கிடைக்கும். நல்ல நீளமான காம்பு உள்ள மல்லிகை கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, அதோட வீடியோ அனுப்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம விரும்பின விஷயத்த நம்ம விரும்பினவங்க வேணாம் செய்யாது அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் ஜோஸ்? ஸோ அடுத்ததான் என்ன வேணா, எனக்கு அவங்களை ஹர்ட் பண்ண மனசே இல்லைங்க, என்னால் அப்படி உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு நானாக முடிவு எடுத்துக்கிறேன், நானாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லைன்னா அவங்களுக்கான நேரத்தை என்ன பண்ணுங்க கொடுக்கலாம். சிலர் 1 நாள் 2 நாள் யோசித்து பார்ப்பாங்க, சிலர் 1 வாரம் எடுப்பாங்க, சிலர் 1 மாதம், சிலர் வருஷ கணக்கில் கூட என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ நேரத்தை அவங்க எடுத்துக்க விரும்புகிறாங்களோ அவ்வளோ நேரத்துலையும் அந்த முடிவில் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த மாற்றமும் இருந்து விட கூட. ஒரு இடத்துல நான் உறுதியாக இருக்குங்கிற பேரில் அவங்க உறுதியாக இருப்பாங்க நோங்கிறதுல. நம்ம காலப்போக்கில் நம்ம என்ன வேணுங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவோம், மறந்துட்டு போயிடுவோம், இல்லை அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் உறுதியாக இருப்பது போல நானும் இதில் என்ன பண்ணுறேன், உறுதியாக இருக்கிறேன்
அப்போ அந்த உறுதித்தன்மையை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்த முடிவில் உறுதிப்பட இருக்கிறான், அதுவும் என் பெர்மிஷனோட என்ன பண்ணணும், அவன் அந்த முடிவுகளை மாற்றணும், அதை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறான் அப்படின்னா, அப்போ அந்த டைம் நோ சொன்ன நம்முடைய நெருக்கமான உறவினர்கள், சரி ஓகே நீ இவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டப்பா, இதுக்கு மேலே நான் அவனுக்கு நோ சொல்லி என்ன பண்ண வைக்கலாம், உன்னை தாமதப்படுத்த நான் விரும்பவில்லை, அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, எஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டைம் கொடுக்கறதுக்கான பொறுமையும் டைம் கொடுக்கக்கூடிய மனநிலையும் நம்ம கிட்ட இருக்க வேண்டும். ஓகே, இன்னும் என்னென்னலாம் இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஈஸ்னோஃபிலியா, அலர்ஜி, ஆஸ்மா இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ அலர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வாமை. இது எல்லா சீசன்லயும் இருக்கு. சம்மர்லயும் இருக்கு, விண்டர்லயும் இருக்கு. ஒரு டஸ்ட் பட்டா தும்மல், ஒரு ஸ்மெல் பட்டா தும்மல், ஒரு சமையல் அம்மா சமைச்சிட்டு இருக்கா அந்த நெடி பட்டா உடனே தும்மல். ஒரு பேப்பர் ஃப்ரெஷ்ஷாக பேப்பர் வந்திருக்கோம், அது படிக்கும்போது அந்த பெயிண்டிங் அந்த கலரோட ஸ்மெல் அது கூட அலர்ஜி. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் போடுவோம், அலர்ஜி. ஒரு இப்போ 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு வாக் போயிட்டு இருக்காங்க, ரோட்ல டஸ்ட். இப்போ சிக்னல்ல பார்க் பண்ணி வெயிட் பண்றோம் சிக்னலுக்காக, அப்போ புகைகள். இந்த மாதிரி ஏகப்பட்ட அலர்ஜி இருக்கு. சிலருக்கு மெடிசன் அலர்ஜி இருக்கு, ஃபுட் அலர்ஜி இருக்கு, டஸ்ட் அலர்ஜி இருக்கு, மில்க் ப்ராடக்ட் அத்தனையும் அலர்ஜி இருக்கு, எக் அலர்ஜி இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க அலர்ஜி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலர்ஜி டெஸ்ட் எடுக்கணும். அப்படி தேவையே இல்லை. உங்களுக்கு அலர்ஜி இருக்கு, ஓகே, இது எதனால? உங்களுக்கு இம்யூனிட்டி கம்மி, டாக்ஸின்ஸ் உடம்புல அதிகமா. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும், உங்க டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும். அதாவது உங்க உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றணும். இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். அடிப்படை காரணத்தை புரிஞ்சுட்டு தான் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் கொடுத்த மருத்துவம். அடுத்தது ஈஸ்னோஃபிலியா. பர்சன்டேஜ் பார்க்குறோம், ஒரு சும்மா 1 or 2% தான் அதிகமா இருக்கும் நார்மல் விட. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ் கேட்குறீங்களா, அடுக்கு தும்மல் கேட்குறீங்களா, அப்படியே காலையில எழுந்த உடனே அடுக்கு தும்மல், ரன்னிங் நோஸ், மூக்கடைப்பு, கண்ணெரிச்சல், கண்ணரிப்பு, மூக்குக்குள்ள அரிப்பு, தொண்டை அரிப்பு, இப்படி எல்லாம் பிரச்சனைகள். அடுத்தது வீசிங், சொல்லவே தேவையில்லை. இது வந்து சம்மர்லயும் இருக்கும், விண்டர்லயும் இருக்கும், 365 நாளா இருக்கும். கேட்டா நான் பிறந்ததுல இருந்து இருக்குலாம் சொல்றவங்க இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கு? நான் பிறந்ததுல இருந்தே இருக்கு. அம்மா சுமாரா எத்தனை வருஷம்? அவங்க வயசே நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பாதிப்பு தான் அவங்களுக்கு மனசுல இருக்கு, வயசு கூட மறந்துடுறாங்க. எனக்கு பிறந்ததுல இருந்து இருக்கு. அப்படிப்பட்ட பேஷண்ட்லாம் நம்ம பாக்குறோம். இந்த வீசிங் இருக்கு பாருங்க, அந்த கொடுமை நமக்கு பாக்குறவங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா பேச முடியாது, படுக்க முடியாது, படுத்தா இருமல் வந்துடும், இருமல் வந்தா வீசிங் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் படுத்து தூங்கி மாதக்கணக்கில் ஆகுது, வருடக்கணக்கில் ஆகுது. ஏன்னா படுத்த உடனே காஃப் ஸ்டார்ட் உடனே வீசிங் ஸ்டார்ட். வீசிங் இருக்கும்போது அவங்களால படுத்து இருக்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, இருமல், சளி இருக்கும், ஆனா அந்த சளி வெளியே வராது. அப்படி நெஞ்சில கர் கர் கர்ன்னு சவுண்டு, அதுதான் வீசிங், விசில் சத்தம். அடுத்தது நீங்க ஸ்ட்ரெத்து வச்சே பார்க்க தேவையில்லை, இங்கே கைன் கைன் சவுண்ட் கேட்கும், பக்கத்துல உட்கார்ந்தாலே கேட்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுத்தது அந்த சளி உள்ள நுரையீரல் கட்டி இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரே இறுக்கி பிடிச்சிருக்கு, முதுகெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு பசி இருக்கும், சில பேஷண்ட்டுக்கு பசியே எடுக்காது. வீசிங் வந்துட்டா பசி இருக்காது. அப்புறம் தலைவலி இருக்கும் சில பேஷண்ட்க்கு அந்த நேரத்துல, சில பேஷண்ட்க்கு அந்த நேரத்துல மாத்திரம் பிபி ரைஸ் ஆகும் வீசிங்னா. எல்லா பேஷண்ட்க்கு அப்படி இல்லை, சில பேஷண்ட் இந்த மாதிரி பேச முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இருமல் வந்தா யூரின் சொட்டு சொட்டா போகும். சிலருக்கு மோஷன் கூட டிராப் போகும். சிரிச்சா யூரின் போகும், தும்மல் வந்தா யூரின் சொட்டு முத்திர போகும். இப்படி எல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் நான் பாக்குறேன், வராங்க, என்னம்மா உனக்கு உடம்புக்குன்னு கேட்டா பேச முடியல. உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், வீசி ரைட். நான் கேட்கறதுக்கெல்லாம் தலை ஆட்டுங்க, இப்படி இல்லை இப்படி ஆட்டுங்க,
சொல்ல முடிஞ்சது. அந்த அளவுக்கு பேச கூட முடியாத அளவுக்கு அந்த பேஷண்ட்க்கு உபாதை. உடனே கேட்ட, இருமலா? ஆமா. மூச்சு வாங்குதா? ஆமா. சாப்பிட முடியலையா? ஆமா. மீறி சாப்பிட்டா நெஞ்செரிச்சல் இருக்கா? ஆமா. ஏன்னா இவ்வளோ வருஷம் அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தோட சைடு எஃபெக்ட் இருக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ் பண்ணிடுச்சு, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால குறை இல்லை, இருக்கிறத நாங்க ப்ராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றோம். அந்த மாதிரி எது கேளு அந்த பெண்ணால வாயை திறந்து கூட பேச முடியல. வாயை திறந்தா இருமல் வந்தா வீசிங். அதே போல சொட்டு முத்திரம். அவ 10 நிமிஷத்துல 10 தரம் டாய்லெட் போயிட்டு வரான். அந்த அளவுக்கு உபாதை. ஆனா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவளுக்கு பிசிஓடி இருந்தது, அதுவும் சரி பண்ணோம். குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருந்தா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை, ஆண் குழந்தை 2 இருக்கு. வீசிங் மாத்திரம் சரியாக்கல, பிசிஓடியும் சரியாச்சுங்கிறத நினைவு கூறுறோம். அதனால வீசிங் பேஷண்டா கவலையே படாதீங்க. அதுக்கு வேண்டியான மெடிசன்ஸ், டயட் இருக்கு. என்ன டயட் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது லிஸ்டே கொடுக்குறோம். கவலைப்படாதீங்க, தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்த பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நான் எடுத்த ஒரு முடிவு, ஆனால் என் குடும்பத்திற்கோ, என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கோ, இல்லை நான் நேசிக்கக்கூடிய மனிதர்களுக்கோ அது பிடிக்கல அப்படிங்கிறப்போ அந்த சூழலை எப்படி கையாளுவதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் டு ப்ளீஸ் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தவங்களுடைய அந்த முடிவுகளுக்காக உங்களையே நீங்க கடைசியா எழுந்துடாதீங்க. நீங்க எடுத்த முடிவு கண்டிப்பா அது வர்த் தான், கண்டிப்பா உன்னால அந்த 2 இயர்ஸ்ல உன்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஒரு முடிவுல ஸ்டப்பனா இருங்க. அது எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி இவங்க ஓகே சொன்னாதான் நம்மளால செய்ய முடியும், இவங்க ஓகே சொல்லணும், அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே லூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த லூஸ் அப்படிங்கிறப்ப நிறைய விதமான லாசஸ் அதில் இருக்குது. ஒன்று, நான் விரும்பின விஷயத்தையே நான் கடைசி வெறுக்கக்கூடிய ஒரு சூழல். எனக்கு நான் விரும்பினேன், இவங்க வேணான்ட்டாங்க, அதை நானே என்ன பண்ணிக்குவேன், மாற்றிக்குவேன். ரெண்டாவது, எமோஷனலி லூஸ் ஆகுறது. எமோஷனல் என்னன்னா, வீட்டில் அப்பா அம்மாக்களோ இல்லை நண்பன் எனக்காக இதை செய்ய மாட்டேங்க, எனக்காக இதை விட்டுற மாட்டேன் அப்படின்னு எமோஷனலாக நம்மளை ட்ரீட் பண்ணுவோம். நாங்களும் எமோஷனலாக முடிவெடுத்து ஓகே விட்டுருதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய லூஸ் அப்படிங்கிறதா இருக்கலாம். இல்லை அப்படின்னா காலப்போக்கில் இதுக்காக காத்திருந்து வேற எந்த புது விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணாமல் நாம இழந்து விடக்கூடிய சூழலாக இருக்கலாம். ஸோ இதுதான் இங்கே சொல்லக்கூடிய அந்த பொருத்தமான விஷயம். ஸோ அப்போ நான் லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக செய்ய வேண்டிய வேலையை நான் என்ன பண்ணணும், செய்யணும். எனக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சா மட்டும் தான் நான் வேலைக்கு போவேன், இல்லாட்டி நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் இதில் உறுதியாக இருக்கிறேங்கிறது அது நம்ம கெரியரை நம்ம என்ன பண்ணிடுவோம், லூஸ் பண்ணிடுவோம். எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, ஆனால் இது என்னுடைய ட்ரீம், என்னைக்கு இருந்தாலும் இதை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அப்போ அந்த டைம் இதையே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்வேன். என்னுடைய இலக்கை சென்று அடைவதற்கான வேலைகளை நான் என்ன பண்ணுவேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதை செய்யாமல் என்னை நான் பிறருக்காக இழந்துவிட கூடாது. அதுல நம்ம தெளிவா இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வோம். சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு எனக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. ஜாலி ஷீலா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லியானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அப்பா, சகோதரி, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், உடன்பிறவா உறவுகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜோமர் ஃப்ரிட்ஷால் இன்று தனது 11ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, அக்கா பிரியோனா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள்லாம் கொண்டாடினாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். இப்ப அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்த்துடலாம். என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்காக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய இறை வார்த்தை தொடக்க நூல் 28
3. எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பலுகி பெருகச் செய்வாராக என்பதாகும். நேற்றைய நாளிலே கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசி மொழியை நாம் நினைவு கூர்ந்தோம். இன்றைய நாளில் ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு அவருடைய மகன் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசி மொழியை வாசிக்க கேட்டோம். இது எதை காட்டுகிறது? நாம் பெறுகிற ஆசீர்வாதம் தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்பதனை காட்டுகிறது. நாம் பெறுகிற ஆசீர்கள் நாமே வைத்து அனுபவித்து யாருக்கும் கொடுக்காமல் விட்டு செல்வதற்காக அல்ல, மாறாக நாம் பெறுகிற ஒவ்வொரு ஆசீரும் கடவுள் தொடர்ந்து பல தலைமுறைகளுக்கு நம்மால் கடத்தப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனை உணர்ந்தவராக ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபை பார்த்து அவருக்கு இந்த ஆசீரை வழங்கினார். எல்லாம் வல்ல இறைவன் உன்னை ஆசீர்வதித்து பல இனங்களுக்கு நீ தந்தையாகும்படி உன்னை பலுகி பெருகச் செய்வாராக என்பதாகும். வரலாற்றை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுக்கு 12 புதல்வர்கள் இருந்தார்கள். இந்த 12 புதல்வர்கள் வழியாக அவர்கள் பெரிய இனமாக மாறினார்கள். எகிப்திலே பார்வோனும் அவனுடைய மக்களும் பயப்படுகிற அளவிற்கு அவர்கள் பெரிய இனமாக மாறினார்கள். எனவே பலுகி பெருகுவது இது கடவுளுடைய ஆசீர். இதனை யாக்கோபுக்கு அவருடைய தந்தை ஈசாக்கு கொடுத்தார். நாமும் இத்தகைய ஆசீருக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும். கடவுள் நாம் பெறுகிற ஆசீர் அனைவருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் அவர்களுடைய இனம் பெருக வேண்டும், அவர்களுக்கு சந்ததிகள் கிடைக்க வேண்டும், நன்மக்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எப்படி கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் உங்களுக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடுவோமாக. இறைவா, ஈசாக்கு வழியாக யாக்கோபுக்கு நீர் கொடுத்த ஆசீர் பலுகி பெருகுவது என்பதாகும். அந்த ஆசீர் வரலாற்றில் நிலைத்து நின்றது. 12 மக்கள் வழியாக நீர் யாக்கோபை ஆசீர்வதித்தீர். யாக்கோபும் முதிய வயதினராக உம்மில் இணைந்தார், உம்மோடு இணைந்து கொண்டார். எனவே நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் சந்ததிகளும் பலுகி பெருக வேண்டும், உம்முடைய திருநாமம் அதனால் போற்றப்பட வேண்டும் என்று உம்மை தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம். நான் நேசித்த ஒரு விஷயம், ஆனால் நான் நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அதை வேணான்னு சொல்கிறாங்க. எப்படிரா கையாளுவது? கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை இந்த மாதிரியான சூழல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எதிர்கொண்டிருப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் எப்படி நாம் இருக்க வேண்டும், எப்படி முடிவுகளை கையாள வேண்டும், எப்படி சூழல்களை கையாள வேண்டும் அப்படிங்கிற நல்ல ஒரு சிந்தனை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனையை கற்றுக்கொள்வோம், வாழ்வாக்குவோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்த நாள் இனிதே தொடங்குவோம். ஓகே, அன்பார்ந்தவர்களே, ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மாற்றங்களை உருவாக்குவோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.